கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் 23/3/2026 திங்கட்கிழமை. இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியாருடைய ஏவுதலினாலே காலையில் சரியாக 9:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போனேன். கரெக்டாக 7 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். என்பானவர்களே, காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாலே சமையல் பண்ணி புளி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போனேன். மத்தியானம்லாம் எதுவும் சாப்பிடலை. சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு. சாப்பாடே மறந்துடுச்சு எனக்கு. சரிங்களா, நான் ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா அந்த காரியத்தை முடிக்கிறது வேறு நான் சாப்பாடெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். சரிங்களா. ஆமாம், ஃபஸ்ட்டில் நாங்குநேரி தாலுகா ஆஃபீஸ்க்கு போய் மருமகளுடைய பெயரை ஓட் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்காக அதுக்கான காரியத்தை விசாரித்து அது அவங்க ஓட்டர் ஐடி இல்லைன்னா நான் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஓட்டர் ஐடி என்கிட்ட கிடையாது. அது மட்டும் இல்லை, அது புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம், அங்கேருந்தே அட்ரஸ் மாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா. அந்த டீட்டெயில்ஸை இனி சொல்லணும் அவங்கக்கிட்ட. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பேங்க்குக்கு போனேன். பேங்க் வேலையை பார்க்க போனேன். பேங்க் வேலையில் நான் FCNR அக்கௌண்ட்டு அது சம்மந்தமாக பார்க்கறதுக்கு போனேன். போய் அந்த மேனேஜர் அம்மாவை பார்த்தேன், மேடத்தை பார்த்தேன். அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இன்னொருத்தங்கக்கிட்ட கம்ப்யூட்டரில் இது பண்ண சொன்னாங்க. அவங்க அந்த ஃபார்மெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இமெயில், ஏற்கனவே டெல்லியிலேருந்து இமெயில் வந்திருக்கு. டெல்லி மெயின் பிரான்ச்சிலேருந்து, SBI மெயின் பிரான்ச்சிலேருந்து. அங்கே தான் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அங்கேருந்து இமெயில் வந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த இமெயிலில் அவங்க கொடுத்த விவரங்களை பார்த்து எனக்கு என்னுடைய ஃபார்ம் எல்லாம் பார்த்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இதை ஒரு பக்கத்தை நீங்கள் ஒரு பேஜை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னாங்க. அன்பானவர்களே, பாருங்கள், பேங்க்கில் நான் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ், சரிங்களா, எல்லாத்தையுமே என் கையில் தந்தாங்க. இதெல்லாம் கையில் தந்து இதில் உள்ள அந்த ஃபார்ம் இருக்குது 20 பக்கம். அந்த 20 பக்கத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னாங்க. யாருக்குமே அதை பண்ண தெரியல. அதனால் அப்படி அதை பண்ணி 20 பக்கமும் ஃபில் பண்ணலை. ட்ரஸ்ட் பேர், என்னுடைய அட்ரெஸ்ஸு, பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, அப்படி அந்த மாதிரி சில இதை மட்டும் நான் போட்டுட்டு, அன்பானவர்களே, அப்புறம் என்னுடைய ஃபோட்டோ ஒட்ட வேண்டிய இடத்துல ஃபோட்டோ ஒட்டி ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து போட்டு இதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன் ஏற்கனவே. சில மாதங்கள் ஆகிவிட்டது அன்பானவர்களே. சரிங்களா. இப்போ அவங்களும் அவங்களுக்கு டெல்லியிலேருந்து கொடுக்க வழிகாட்டுதலின் படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் இதுவரை யாருக்குமே பண்ணலை. சரிங்களா. ஆகவே அவங்களும் டெல்லியிலேருந்து கொடுக்குற இமெயில் மூலமாக அவங்க வழிகாட்டல் கொடுக்குறாங்க. அதன்படி தான் பண்ணுறாங்க. இந்த பேஜை நான் ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தேன். சரிங்களா. அனெக்சர் 4 அப்படிங்கிற ஃபார்ம், இந்த ஃபார்மை நான் ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தேன். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலை. அதனால் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இமெயில் மூலமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்.
அதன்படி இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நேஷ்னாலிட்டி, அப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் ஆதார், பேன், அது சம்மந்தமான காரியங்கள். அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் கமிட்டி இருக்குங்களா, கமிட்டி, அந்த கமிட்டியில் உள்ளவங்களுக்குள்ள ஆதார், பேனு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். எத்தனை பேர் கமிட்டியில் இருக்காங்க அந்த இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னேன், மேடம் நான் ஒரே ஆள் மட்டும்தான் அப்படின்னேன். நீங்கள் ஒரே ஆள் மட்டுமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அப்போது உங்களுக்குள்ளதை மட்டும் போடுங்க அப்படின்னாங்க. அப்போ அதில் இத்தனை சதவீதம் அப்படின்லாம் போட்டிருக்கு, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன். 100% நீங்கள் தான் அப்படின்னு 100% அப்படின்னு போடுங்க அப்படின்னாங்க. சரிங்களா? ஆகவே அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதை வச்சுட்டு அப்புறம் அந்த தர்பன் டாக்குமெண்ட் PDF வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கும் அது புரியலை. நானும் போயிட்டேன். திருநெல்வேலிக்கு போய் ஆடிட்டர் அவங்கள பார்த்து தர்பன் டாக்குமெண்ட்டு அங்கே PDF கேட்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க இது பண்ணி பார்த்து எனக்கும் அதை பற்றி ஒன்றும் புரியலை, தெரியலை எனக்கும் டாக்குமெண்ட் அப்படின்ன உடனே கொஞ்ச நேரம் குழம்பி அப்புறம் பேங்கில் உள்ள ஒரு பையன், எங்கள் ஒரு பையன் வேலை பார்க்குறான், மஞ்சளோட பையன், அவன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இப்படி கேட்குறாங்க, இது என்னன்னு கொஞ்சம் இது பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டரை அவங்கக்கிட்ட பேச சொல்லி அப்படியே மேனேஜர்கிட்ட கேட்டு என்ன அப்படிங்கிறத கேட்டு இது பண்ணி சொன்னாங்க. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணும்போது வேறு டாக்குமெண்ட் எதுவுமே ஓப்பன் ஆகலை. நான் ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு அதுதான் தர்பன் டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு PDF-ஆக கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை எனக்கு PDF-ஆக மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் களக்காட்டுக்கு வரும்போது மணி 6 மணிக்கு மேலே ஆகிட்டு. சரிங்களா? அதனால் திரும்ப பேங்கில் இருக்க மாட்டாங்க, 5 மணிக்கெலாம் போயிருப்பாங்க. நாளைக்கு தான் கொண்டு அதை கொடுக்கணும், அந்த PDF-ஐ கொண்டு கொடுக்கணும். சரிங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த மேனேஜர் அம்மா இங்கே இதை பார்க்க வருவாங்களாம். நான் அப்போ வீட்டில் இருக்கணும், நாங்கள் இடத்த பார்க்க வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? சீக்கிரமாக அந்த FCNR அக்கௌண்ட்டு கிடச்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஆமாம், எதுவுமே சாப்பிடலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையுமே நன்மையாகவே செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் செலவு, சரிங்களா? திருநெல்வேலிக்கு போகிறது வந்தது, நாங்குநேரிக்கு போனது வந்தது, வண்டிக்கு பெட்ரோல் செலவு, அப்புறம் ஜெராக்ஸு, அது இதுன்ட்டு எப்படி செலவுலாம் இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தர் தருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.